Hello, hi, Vanakkam. Welcome to Dev Johnston's kitchen. Today we are going to see a mouth-watering recipe of a banana cake. வாங்க இன்னைக்கு banana cake செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான ingredients 1½ cup refined flour, மைதா, 1 cup powder sugar, அரைத்த சர்க்கரை, 5 முட்டைகள், வெள்ளைக்கரு, மைந்தக்கருவை தனியாக பிரித்து கொள்ளவும். Separate the white and egg yolks. 4 இலாய்ச்சி, 2 இலாய்ச்சி பழங்கள், 1½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் பால், எடுத்து வைத்த பழத்தை அரைத்து கொள்ளவும். Mix the banana. We will start mixing all ingredients. முதலில் egg yolk எடுத்து கொள்ளவும். Take the egg yolk first, then start beating it slowly and clockwise. Add powder sugar to it. அதில் அரைத்த சர்க்கரை சேர்த்து கொள்ளவும். அதை நன்றாக மிக்ஸ் செய்யவும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து கொண்டு வரவும். Once it reach this consistency, we will add refined flour. மைதாவை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக பைய அதை எடுத்து சேர்த்து கொள்ளவும். பின்பு அதை கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் செய்து கொள்ளவும். Start adding it one by one spoons, then mix it well slowly. Once it is half, மைதா பாதி போட்ட பின் நம்ம உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். 1/2 teaspoon of salt, 1½ teaspoon of baking powder, 1 teaspoon of baking soda. Then we will start mixing it. அதை திரும்பவும் மிக்ஸ் செய்ய தொடங்கவும். பின்பு கொஞ்சம் கட்டியாகும் போது, when it is little thick, tight, we will add some milk to it. அதில் பாலை சிறிதளவு சேர்த்து கொள்ளவும். பின்பு நன்றாக மிக்ஸ் செய்த பின் மீதி இருக்கும் மைதாவை சேர்த்து கொள்ளவும். We will add the rest of the maida to the batter. Also add the extra milk to it and blend it well. மீதி இருக்கும் பாலையும் சேர்த்து கொள்ளவும். அரைத்து வைத்த பழத்தை சேர்த்து கொள்ளவும். Mix the banana in the batter. Take the egg white and beat it to a creamy consistency. அதை வெள்ளை கருவை ஒரு creamy consistencyக்கு அடித்து கொள்ளவும். அதை அடித்து வைத்த பேட்டரில் மிக்ஸ் செய்யவும். Mix it well with the batter. We have preheated the cooker. Preheat for 10 minutes in high flame. Don't put the rubber washer. We will take it in, grease it with the butter and pour the batter in the tin and place the batter tin in the cooker. நம்ம tin எடுத்து பட்டர் செய்து grease செய்து பேட்டரை அதில் ஊற்றி குக்கரில் வைக்கணும். We'll place a stand inside the cooker. Before that we will tap it twice. 2 முறை அந்த டின்னை டேப் செய்யவும். பின்பு குக்கரில் வைக்கவும். 30 நிமிடங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பின்பு அதை செக் செய்ய ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு அதை 1/2 மணி நேரம் பின் சிறிதளவு குத்தி பார்க்க வேண்டும்.
Now it has come well. We will check with a knife. It is good cooked, so it is ready to remove. அதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கொள்ளவும். To loosen the sponge, we will take a spoon, apply butter, and we will slightly take it around the cake. அந்த கேக்கின் ஸ்பாஞ்சை லூஸ் செய்ய நாம் ஒரு ஸ்பூனில் பட்டர் தடவி அதன் சைடில் எடுத்து சிறிதளவு அதை அமுக்கி கொடுக்கவும். ஃப்ரீ ஆகின பின் அதை பிளேட்டில் மாற்றிக்கொள்ளவும். இதில் நாம் எதுவும் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணலை. we are not adding any cream to it, so it can be served directly. Wow, it has come excellent. சூப்பராக இருக்கிறது. அந்த ஸ்பாஞ்ச்க்கு டெக்ஸ்சர், அந்த ஸ்மூத்னஸ், அந்த அரோமா, வாவ், இட் இஸ் ஸோ நைஸ். சூப்பராக வந்திருக்கு. இன்னும் பாருங்கள் என்ன அழகாக, என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கத்தி போகிறதும் தெரில. இட் இஸ் ஸோ சாஃப்ட் to cut. We will call Dave Justin and Pauline is joining today to have the cake, and we will let you know how the taste is. So soft. Justin எங்க? So Justin, கேக் சாப்பிட்டீங்களா? பல்லினுக்கு எடுத்து கொடுப்பாங்களா உனக்கு? சூடா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. Yummy. Justin. Hope you everyone liked the video. Try this. Let us know how it comes. We will be keep on posting new videos. Please support us, like us, share the video. Thank you. Bye bye.